நான் தான் உங்கள் ஆரூர் விக்னேஷ் பேசுகிறேன். இப்போ சமீபத்தில் விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சது. அந்த நிகழ்ச்சிக்கு கிருத்திகா அப்படிங்கிற ஒரு பெண்ணு திருவாரூர்லேருந்து வந்து பாடிட்டுருக்காங்க. மிக அருமையாக பாடிட்டுருக்காங்க. நான் அவர்களுக்கு வந்து பாராட்ட தெரிவித்துக்கிறேன். ஒரு கிராமத்திலேருந்து வந்து மிக அருமையாக பாடி அந்த ஊருக்கும் மற்றும் அவர்களுடைய ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் பேரும் புகழும் கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த சகோதரி. இந்த சகோதரருக்கு முதலில் எனது பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பொண்ணோட திறமையை பாராட்டி திரு நடிகர் சிவகார்த்திகேயன் சாரை வந்து அந்த பெண்ணோட முழு கல்வி செல்வையும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு மிக மிக மிகப்பெரிய நன்றியை நாங்கள் திருவாரூர் ஊர் மக்களின் சார்பாகவும் மற்றும் அந்த சகோதரி சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் படமும் நன்றாக ஓட வேண்டும். ஒரு கல்வியை வந்து கொடுப்பது என்பது யாருக்கும் கிடைக்காது. அந்த ஒரு மனிதனுடைய அறிவுக்கண்ணை வந்து திறப்பது வந்து யாருக்கும் கிடைக்காது. அப்படிப்பட்ட கல்வி செலவை நீங்கள் ஏற்றுக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, கல்வி மட்டும்தான் என்றைக்குமே அழியாத செல்வம், நம்ம கூடயே இருக்கக்கூடிய செல்வம். செல்வத்தை பெற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய செல்வம் வந்து கல்வி தான். அப்படிப்பட்ட உன்னத கல்வியை தரேன் அப்படிங்கிறது வந்து யாருக்கும் கிடைக்காது. அந்த வாய்ப்பு சிவகார்த்திகேயன் சாருக்கு கிடைச்சிருக்கு மற்றும் அந்த சகோதரிக்கும் கிடைச்சிருக்கு. அதை அந்த சகோதரி நல்ல முறையில் பயன்படுத்தி நன்றாக பாடி நன்றாக படித்து ஊரும் பேரும் புகழும் பெற்று தந்து வாழ்வில் அனைத்து செல்வமும் பெற்று வளமோடு வாழ எங்களது திருவாரூர் நண்பர்கள் சார்பாகவும் திருவாரூர் ஊர் மக்கள் சார்பாகவும் சிவகார்த்திகேயன் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அந்த சகோதரிக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் ஆரூர் விக்னேஷ்.